நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அச்சர்பாக்கம் மழைமலை மாதாவின் பாசமான பக்தர்களே, நம் அன்பு தாயின் பரிந்து பேசுதலால் எத்தனையோ புதுமைகள் உலகெங்கிலும், அச்சிறுபாக்கம் மழைமலை மாதாவின் பரிந்து பேசுதலாலும் எத்தனையோ பேர் இறைவனின் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார்கள். நோய் நீங்குவது, பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவது, இன்னும் எத்தனையோ விதமாக மகிழ்ச்சி அளிக்கின்ற காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடப்பது என்னை பொறுத்தமட்டில் நம் அன்பு தாய் செய்கின்ற மிகப்பெரிய புதுமை. இங்கே வருகின்ற ஒவ்வொருவரும் தங்கள் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வுக்கு உயிர்க்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய புதுமை. இன்றைக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அன்னையின் பரிந்து பேசலால் அடைய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பிரியமானவர்களே, சில பேர் சொல்லலாம், நான் ஒன்றும் அப்படி பெரிய பாவியெல்லாம் இல்லை, செவனேன்னு இருக்கிறேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அவர்களும் பாவிகள் தான். எப்போதெல்லாம் நல்லது நிறைய செய்ய முடியுமோ, செய்யாமல் இருக்கும்போதெல்லாம் நாம் மோசமான பாவிகள். நாம் சும்மா இருப்பதற்காக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை. நல்லது செய்ததற்காக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு போதுமான சொத்து இருக்குது, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்? சில பேர் சொல்வது இல்லை, இன்னும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தேவையில் இருக்கின்ற உன் சகோதர சகோதரிகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருவிழாவின் இந்த கடைசி நாள் நாம் எல்லாரும் ஆவியால் நிறைய வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவரின் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. முதலாக நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை இது நாள் வரை நிறைவேற்றிவிட்டீர்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த மாசில்லா குழந்தைகளை பொறுத்த மட்டில் 2 ஆண்டுகள், டொமினிக் சாவியாவை பொறுத்த மட்டில் 13 ஆண்டுகள், குழந்தை தெரசாமாவை பொறுத்த மட்டில் 24 ஆண்டுகள், ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகள், அந்தோனியார் ஒரு 35 ஆண்டுகள், பிரான்சிஸ் அசிசியார் ஒரு 44-45 ஆண்டுகள். எப்போது சாகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நாம் வாழும்போது ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு சாகிறோமா என்பதுதான் முக்கியம். உன் குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, சபைக்கு, இந்த உலகத்துக்கு நீ செய்ய வேண்டியதை ஒவ்வொரு நாளும் செய்கின்றாயா? நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பொறுத்தமட்டில் ஆண்டவர் ஏமாற்றம் அடையவில்லை,
எதற்காக படைத்தாரோ அதை நிறைவேற்றினார் நம்முடைய அன்பு தாய். இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவா மோசேயின் சீடர், நெருக்கமானவர், அவரை பற்றி கேள்விப்படுகிறோம். பாருங்கள், யோசுவாவுக்கு என்று ஒரு கடமை இருந்தது. ஆண்டவர் ஒரு சிறப்பான பணிக்காக அவரை அழைத்திருக்கிறார். அதே போலத்தான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பாருங்கள், உன் காலடி மட்டம், உன் காலடி படும் இடத்தையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்கிறார். மோசேயுடன் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறார். உன்னை கை நெகிழ மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த திருத்தலத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய இந்த நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நம்பிக்கையாளரோடு நான் இருந்தேன், உன்னோடும் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன். உன் காலடி படுகின்ற எல்லா இடத்தையும் ஒரு விதத்திலே உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய உழைப்பின் முயற்சிகளை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாரும் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தியை பாருங்கள். அஞ்சாதீர்கள். விவிலியத்தில் 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறதாம். Do not be afraid. பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்வது போல நம்முடைய தாய்க்கு சொல்லப்பட்ட செய்தி இதுதான். மரியே, மகிழ்ச்சியாயிரு, அஞ்சாதே, நீ தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், ஆண்டவர் உன்மோடு. யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, நம் அன்பு தாய்க்கும் சொல்லப்பட்டது, இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. நம் பெயரை சொல்லி, அருள் சகோதரியே, அருள் பணியாளரே, நம்பிக்கையாளரே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், அதிலிருந்து நீ பிறழவே கூடாது. இன்றைக்கு பாருங்கள், யோசுவாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் போகாதே, நான் என்ன கட்டளையிட்டேனோ அதிலேயே நிலைத்திருக்க வேண்டாம். நோ காம்ப்ரமைஸ். மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு இஷ்டம் போல வாழாதே. நீ கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப, உன்னுடைய வார்த்தைப்பாடுகளுக்கேற்ப வாழ்ந்து காட்டு. ஆண்டவர் அழைக்கிறாரே பாருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், நிமிர்ந்து நில், திடம் கொள், பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். யோசுவா ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார். இது முதல் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசுவா எப்படி சொல்கிறார்? நீங்கள் நிலையாக ஆண்டவரை ஆராதிப்பீர்களோ என்னவோ தெரியாது, உங்கள் முன்னோர் வணங்கிய தெய்வங்களை வணங்குவீர்களோ என்னவோ தெரியாது, ஆமோரியர்களின் கடவுளை வணங்குவீர்களோ என்னவோ தெரியாது, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே தொழுவோம். எந்த குரு எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எந்த அருள் சகோதரி அழைப்புக்கேற்ப வாழாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எத்தனையோ மனிதர்கள் அநியாயமாக வாழ்ந்தாலும் அதை குறித்து நான் ஏமாந்து போக மாட்டேன். நான் வாழ்வேன், ஆண்டவருக்காக ஜெபிப்பேன், இறை வார்த்தையை கேட்பேன், அதை அறிவிப்பேன், அதற்கேற்ப நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுகின்ற நல்ல நாள் இன்றுக்கு. கடந்த காலம் எப்படி இருந்ததோ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே, உம்மை பார்த்து விட்டேன், உமக்கு என்னையே கொடுத்து விட்டேன், உமக்காக வாழ்வேன் என்று சொல்லுகின்ற வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு. பாருங்கள், அன்பு தாய்க்கு அன்றைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு, நீ கடவுளின் தாயாக வேண்டும், தூய ஆவியும் மீது வருவார், உன்னதரின் வல்லமை நிழலிடார்,
விளக்கம் தேவைப்பட்டது தாய்க்கு. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. ஒரு அறிகுறி, உன் உறவினர் எலிசபெத்து மலடி முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். வல்லவர் நல்லவர் அவர் மட்டும்தான், அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். புனித அகுஸ்தினார் சொன்னது போல, உதரத்தில் கருத்தாங்கும் முன் உள்ளத்திலே கருத்தாங்கினார், ஆண்டவரை நம்பினார், தூய ஆவி வந்தார், இயேசு குழந்தை கருவானார் அவருடைய உதரத்தில். பிரியமானவர்களை, நம்புவோம், இயேசுவை கருத்தரிப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. மாதா மட்டுமல்ல, நம்புகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இறை வார்த்தையை கேட்பவர்கள், வாசிப்பவர்கள் அத்தனை பேரும் கருவுற முடியும். ஆண்களும் பெண்களும் கருவுற முடியும். முதியோரும் இளையோரும் கருவுற முடியும். எப்போது? ஆண்டவரை நம்பும் போது, அவரோடு நேரம் செலவழிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், இறை வேண்டலிலே நேரத்தை செலவழிக்கும் போது நாமும் இயேசுவை கருத்தாங்க முடியும். மாதா கருத்தாங்கியதோடு நிற்கவில்லை, இயேசுவை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுப்பது எப்படி? நம்முடைய அன்பு வாழ்வு, நம்முடைய சாட்சிய வாழ்வு. கருத்தாங்கினால் மட்டும் போதுமா? ஜெபித்தால் மட்டும் போதுமா? நான் துறவி என்று ஆடை அலங்காரங்களால் சொல்லிக் கொண்டால் போதுமா? நம்முடைய பிறரன்பு வாழ்வால், நீதியை நிலைநாட்டுவதால், சமூக ஈடுபாட்டால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் விடுக்கின்ற அழைப்பு. எத்தனையோ பேர் கருத்தாங்குகின்றார்கள், ஆனால் பெற்றெடுப்பதில்லை. சிசு கொலை இன்றைக்கு எத்தனையோ ஆன்மீக சிசு கொலை, துறவரம், குருத்துவம், ஆண்டவர் பெயரால் அபிஷேகம் என்றெல்லாம் கருவுறுகின்றார்கள், ஆனால் பெற்றெடுப்பதில்லை. எதிர்மாறான வாழ்வு. இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் நம் அன்பு தாயை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, பாருங்கள் பயணம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று. முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி அவர் சொல்லி அனுப்பவில்லை, கபிரியேல் தூதரால் தெரிந்தது. நெடிய பயணம். போய் அவர் வாழ்த்துவது சாட்சிய வாழ்வு. இன்னைக்கு சில பேர் மூஞ்சதை தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இழவு வீடு மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தால், புன்முறுவல் செய்தால், மற்றவர்களை வாழ்த்தினால், கிரீட் பண்ணால் என்ன குறைந்துவிடும்? மாதா பாருங்கள் எப்படி வாழ்த்துகின்றார்கள் என்று. வேறொருவராக இருந்தால், உன் வீட்டுக்கு வந்தன வான்னு கூப்பிட்டியா என்றெல்லாம் கேட்பார்கள். மாதா தான் போகிறார்கள், மாதா தான் முதலில் வாழ்த்துகிறார்கள். பாருங்கள், கிரீட்டிங்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ், கிரீட் பீப்பிள். அப்போதான் உனக்கு சாட்சிய வாழ்வு. இரண்டு பேரும் அசாதாரணமான சூழ்நிலையில் கருவுற்றிருக்கிறார்கள். Each leaves it to the other to break the news. மாதா ஏதாவது சொல்லணும்னு நினைப்பாங்க, எலிசபெத் அம்மாவும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், எலிசபெத் அம்மா எப்படி மகிழ்ச்சியால் நிறைகிறார்கள். இன்றைக்கு சாட்சிய வாழ்வு. யார் உங்களோடு வாழ்கிறார்களோ, யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, யார் உங்களுடைய இலக்கு மக்களோ, அவர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியால் நிரப்புவது. தூய ஆவியால் மாதா நிறைந்தார்கள். இங்கே வந்து பார்த்தால் எலிசபெத் அம்மா ஆவியால் நிறைகின்றார்களாம். பாருங்கள், மகிழ்ச்சி. எலிசபெத் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி, அவர் வயிற்றில் இருக்கிற லிட்டில் ஜான் குழந்தைக்கும் மகிழ்ச்சி, நிச்சயமாக சக்கரியாவுக்கும் மகிழ்ச்சி. எங்கெல்லாம் போகின்றோமோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும். இது எப்பதான் தொலையுமோ தெரியலையே, ஏன்னா என் கூட இருக்குதோ தெரியலையே என்று சொல்லும்படி நம்முடைய குடும்பத்திலும் சரி, துறவரை இல்லங்களிலும் சரி, நாம் வாழ்ந்து விடக்கூடாது. சில பேர் நம்மிடம் வந்தால் சந்தோஷம், சில பேர் நம்மை விட்டு போனால் சந்தோஷம். நீ இருப்பதால் சந்தோஷமா, நீ போனால் சந்தோஷமா? மாதாவை பாருங்கள் எப்படி மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள் என்று. எலிசபெத் அம்மா மகிழ்ச்சியால் நிறைகின்றார்கள்.
இந்த இளம் பெண்ணை பாராட்டுகின்றார்கள். என் ஆண்டவரின் தாய். ஆமாம், அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா ஆண்டவரின் தாய், நம் எல்லாருடைய தாய். இயேசு குழந்தையை பெத்லேகேமில் பெற்றெடுத்தார்கள். கல்வாரி மலையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய், ஆண்டவரின் தாய், நம்முடைய தாய். எதற்காக பாராட்டுகிறார்கள்? உதரத்தில் கருத்தாங்கியதற்காக அல்ல. ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீ பேறு பெற்றவர். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கைக்காக போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். நம் தாய் நம்பினார்கள். நம் தாயை பாருங்கள், எல்லா புகழ்ச்சியும் அவருக்குத்தான். ஆண்டவர்தான் பெரியவர், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. வல்லமை மிகுந்தவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம் தாயோடு இணைந்து நன்றி கூறும்போது நாம் எல்லாருமே சாட்சிய வாழ்வு வாழ்பவர்கள். நன்றி கூறுகின்றீர்களா? சில பேர் சொல்லுவாங்க, தேங்க்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடாதான், குப்பை. தேங்க்ஸ் சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நீ செய்ததை மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், நீ செய்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுதானே. சாக்லேட் ஒரு பிள்ளை வாங்கும்போது மட்டும் எல்கேஜிக்கு தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. உன் பெற்றோருக்கு நன்றி கோரு, கணவருக்கு நன்றி கோரு, அவர் செய்ததை பாராட்டு. நன்றி கூறினால்தான் உனக்கு மகிழ்ச்சி. எபிரேய மொழியில் நன்றி என்று வார்த்தை இல்லை. அதனால்தான் அம்மா, ஆண்டவரே உம்மை பாராட்டுகிறேன், உம்மை புகழ்கிறேன், ஐ க்ளோரிஃபை யூ, ஐ மேக்னிஃபை யூ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மனிதர்களை பாராட்டுங்கள், ஆண்டவரை பாராட்டுங்கள், ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவீர்கள். அம்மா செய்ததை பாருங்கள். தொடர்ந்து 3 மாதம் தங்கி இருந்தார்கள். இன்னைக்கு எவ்வளவுதான் நவீன கண்டுபிடிப்புகள் இருந்தால் நேரம் இல்லை, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸியா. We all have something in common with all the great persons. பெரிய மனுஷனுக்கும் தலை சிறந்த மனிதர்களுக்கும் 24 மணி நேரம் தான், நமக்கும் 24 மணி நேரம் தான். It is how we make use of it that makes all the difference. அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய பெருந்தன்மை, நம்முடைய மாட்சிமை அடங்கி இருக்கிறது. பாருங்கள், 3 மாதம் தங்கியிருந்த அம்மா, மழைமலை மாதாவே நீர் என்ன செய்திருப்பீர் நினைத்து பார்க்கிறேன். ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருப்பீர், சமைத்திருப்பீர், துவைத்திருப்பீர், பெருக்கியிருப்பீர். அம்மா, உம்மை போல சாதாரண செயல்களை அசாதாரணமாக செய்து அன்பை வெளிப்படுத்த கற்றுத்தாரும் அம்மா என்று நாம் கேட்க வேண்டும். இதுதான் அம்மாவுடைய சாட்சிய வாழ்வு. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம் என்பது முதல் நிலை. மாதா நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள், நன்மைகள் செய்கிறார்கள். அவர்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது முக்கியமானது, அவரை போல நாம் மாறுவது. இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் மழைமலை மாதாவாக மாறுவது. பாருங்கள், எத்தனை பயணம், எத்தனை நம்பிக்கையில் ஆழம், எத்தனை பொறுமை, எத்தகைய உடனிருப்பு, எத்தகைய தியாகம், எத்தகைய இறை வேண்டல். எல்லாவற்றிலும் நிறை மாத கர்ப்பிணியாக கணவரோடு பயணம் செய்து உடனிருப்பது. இயேசு குழந்தை பிறக்கும் போது எதுவுமே பேசாமல் இருப்பது. கல்வாரி மலையிலே துன்புறும் போதும் எதுவுமே பேசாமல் இருப்பது. ஒரு பக்கம் லூக்கா இங்கே பேச விடவில்லை, இன்னொரு பக்கம் யோவான் சிலுவை அடியிலே பேச விடவில்லை. இன்றைக்கு பேசி பேசி ஊரை கெடுப்பவர்கள், பலருடைய நிம்மதியை அழிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் மௌனம்
உன்னுடைய உடனிருப்பு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தட்டும். அம்மா அழைக்கிறார்கள் பாருங்கள். சட்டப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சட்டப்படி எல்லாம் நிறைவேற்றிய அந்த தாய் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா கொண்டாட எருசலேம் சென்ற தாய், காணாமற் போன மகனை அக்கறையோடு தேடிச் சென்ற தாய், புரியவில்லை என்றாலும் இறைவனின் சித்தத்தை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த அந்த தாய், தன் மகன் 30 வயதிலே தன்னை விட்டு பிரியும் போது பொது பணிக்காக, உலக மீட்புக்காக என்று தாங்கிக் கொண்ட அந்த தாய், அந்த மகன் உண்ணவில்லை உறங்கவில்லை என்று கேள்விப்பட்ட போது அக்கறையோடு சென்று பார்க்க போன அந்த தாய், சிலுவை அடியிலே அந்த தாய், சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்த அந்த தாய், எங்கெல்லாம் அம்மா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தூய ஆவி, தூய ஆவியால் அன்றைக்கு எலிசபெத்து நிறைந்தார். இன்றைக்கு திருத்தூதர்கள் எல்லார் மீதும் தூய ஆவி. அங்கே எலிசபெத்து திருமுழுக்கு யோவான் மகிழ்ந்தார்கள். இங்கே திருத்தூதர் பணி முழுவதிலும் தூய ஆவியால் நிறைந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது இயேசுவை உள்ளத்தில் ஏற்போம். அவருடைய வார்த்தையால் 2வது சாப்பாடு, புனிதமிகு நற்கருணையால் 3வது சாப்பாடு, அவரை சுமந்து செல்வோம். எத்தனையோ சக்கரியாக்களை, எத்தனையோ யோவான்களை, எத்தனையோ எலிசபெத்துக்களை, எத்தனையோ திருத்தூதர்களை ஒன்றாய் வைத்திருப்போம், மகிழ்ச்சியாய் வைத்திருப்போம். நம் அன்பு தாய் நம்மை உருமாற்றுவாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.